ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கான vlog வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைசி பாஸ்தா ரெசிபி தாங்க. ரொம்ப காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்தா வந்து ஒரு தண்ணியில் வந்து போட்டு லைட்டாக சால்ட் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேன். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றோடு ஒட்டாமல் நல்லா வெந்துடும். நல்லா வெந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி தண்ணியை தனியாக எடுத்துடலாம். எண்ணெய் போட்டால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது சொல்லுவாங்க, ஆனால் அப்படியுமே ஒட்டாது. நான் இப்படி தான் பண்ணுவேன். நல்லாவே வெந்துடுச்சுங்க. ரொம்பவே வந்து காரமாக டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வந்து எக்கு போட்டும் செய்யலாம். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா எக்கு போடாமல் தான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் வந்து நான் என்னென்ன காய் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே வெங்காயம் தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்முருவலாக வர அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா வெங்காயம் கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது. வதக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் போட்டு வதக்கிக்கலாம். ஆல்ரெடி பாஸ்தாலே சால்ட் போட்டிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிடலாம். சால்ட் போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். அப்படியே கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே உப்பும் காரம் மட்டும் நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேகி மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து கடையில் வாங்கினது தான். இது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து காரமாக ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். பச்சை மிளகாலாம் எதுவும் போடலை. இது வந்து பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எதுவும் போடல. இதை நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா
கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் அதையுமே நல்லா வதக்கிட்டு பாஸ்தா வந்து தனியாக வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன் ஒரு பேனில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தான் இருக்கும். இது நல்லா வந்து வதங்கிடுச்சு பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவே வந்து இது கூட கொட்டி கிளறிக்கலாம். சிக்கன் மசாலா தூள் இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு காலியாகிடும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சோம்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும், சுட சுட சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுமாதிரி எப்போயாச்சும் சாப்பிட்லாம், அடிக்கடிக்கு தான் சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லா காரமாக நல்லாயிருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா கோதுமையிலே சாப்பிட்லாம், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். சில்லி சாஸ்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டேன், இந்த தடவை தான் பண்ணியிருந்தேன். சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு இதெல்லாம் இல்லாமலே வெறும் இந்த மசாலா மட்டும் ஆட் பண்ணி பண்ணாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் யூஸ்வலாக இப்படி தான் பண்ணுவேன். அவ்வளோதாங்க, ஃபைனலாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு எடுத்து வச்சாச்சு. நல்லா வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது, பார்க்கவே நல்லா வெந்திருக்கு. எப்பயுமே வந்து நான் வந்து வீட்டில் இருக்கவங்க தான் சாப்பிட சொல்லுவேன். இந்த தடவை நானே வந்து சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பயும் யூஸ்வலாக அப்படி தான் செய்வேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.